கன்னி ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை வருஷத்துல ஒரு திருப்பம் உச்சம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை புதனுக்கு ஏற்படும். இதனால கன்னி மற்றும் மிதன ராசி நபர்கள் அந்த புதனுடைய உச்சமான காலகட்டத்தில் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வலுவுக்கு ஏற்ப கொஞ்சம் பயனடைவார்கள். ஸோ இந்த தன்மையில புரிஞ்சுக்கிறதுக்கு புதனுடைய உச்ச அமைப்பு கொஞ்சம் நிறைய நாட்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவர் எதிர்பார்ப்பா இருக்கும். அப்போ இந்த மாச கணக்குல இந்த வார நிலையில பார்த்தீங்கன்னாக்கா இப்போதான் இந்த உச்ச அமைப்புகள் கிடைக்க வருது. உச்ச அமைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். அப்போ புதனுடைய உச்சத்தினால் கன்னிராசி நபர்கள் மற்ற கிரகங்கள் எப்படியோட தொடர்புகள் இருந்தாலும் நல்ல விதமாக இருந்தாலும் கெட்ட விதமாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாத ஒரு சூழ்நிலைக்கு புதன் உச்சம் இதை வச்சு நீங்கள் பிழைக்கக்கூடிய ஒரு வாரமாக எடுத்துக்கலாம். ஸோ கன்னிராசி நபர்கள் கொஞ்சம் தான் அவர் டைமிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க தேவையில்லை. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது கண்டிப்பாக ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். இது ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு டைமிங்காக வச்சுக்கலாம். டெவலப்மெண்ட்டு ஆகிறதுக்காக சில வாய்ப்புகளும் கிடைக்கும், சில உதவிகள் கிடைக்கும். ஸோ கன்னிராசி நபர்கள் என்னென்ன விதத்தில் என்னென்ன கிடைச்சதுன்னா அவர் லெவலுக்கு ஏற்ப அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அந்த மகிழ்ச்சிக்கு என்ன கிடைக்கணும் இல்லை என்ன வரணுமோ அது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சில நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், தொழில் தொடங்குவாங்க, கமிஷன் கிடைக்கும், பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும், உடல் ஆரோக்கிய அமைப்புகள் நிவர்த்தியாகும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது மைனஸுகளை பாசிட்டிவாக மாறுறது. அப்படிதான் ஒரே வரியில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கன்னிராசி நபர்கள் தற்சமய சூழ்நிலை ஜாதக அமைப்பு எப்படியாக இருந்தாலும் ஒரு மைனஸ் அமைப்புகள் ஒரு ப்ளஸ்ஸாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் ஒரு பாசிட்டிவ் மூடுக்கே போகும். ஒரு வளர்ச்சி, ஒரு செடியை வைக்கிறோம், ஒரு விதையை போடுறோம்னா அது கொஞ்சம் பசுமையாக நல்லா வளர்ச்சி அடைஞ்சதுன்னா நமக்கே ஒரு மகிழ்ச்சி தான். அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி நீங்களும் கொஞ்சம் வளர்ச்சி அடைவீங்க இந்த காலகட்டத்தில். அப்படி இல்லைனாக்கா ஏதாச்சும் இடர்பாடுகள், சிக்கல், பஞ்சாயத்து, ஒரு டார்ச்சரு, ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி ஏதாச்சும் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான சில வழிகள் கிடைக்கும். இன்னும் ஒரு பக்கம் டெவலப் நடக்கும். இல்லைனாக்கா ஒரு சில நபர்களுக்கு எனக்கு பிரச்சனைலேருந்து வெளில வந்தால் போதும், டெவலப்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கும் ப்ராப்ளத்துலேருந்து வெளில வரக்கூடிய முதல்ல ஒரு ஃபேஸில் ஒரு நல்ல ரியாக்ஷன் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் எடுத்துக்கலாம்.